இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் இடியப்பம். இது உங்களுக்கு வித்தியாசமான உணவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் பச்சரிசியும் 1 கிளாஸ் புழுங்கரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு சுடுதண்ணி வெதுன்னு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக வரும். மாவு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றிடக்கூடாது, கரெக்டான பக்குவமாக இருக்கணும். மாவை வந்து இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இன்னைக்கு இடியப்பத்தை வேகிறோம். இப்போ இட்லி குண்டாவில் இடியப்பம் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெஜ் இடியப்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். இப்போ உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், எண்ணெய், பட்டை கிராம்பு, தேங்காய் துருவல், அடுத்து பட்டாணி. நான் 4 பேத்துக்கு தேவையான வெஜ் இடியப்பம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறோன்னு. வதங்கிட்டு இருக்கு வெங்காயம். இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய். இப்போ தேவையான பீன்ஸை போடுவோம். பீன்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டாணியை போட போகிறேன். அடுத்து கேரட்டை போடுவோம். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இடியப்பம் வந்து அவிய வைக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது, ஜீரணமாகும் சீக்கிரமாக. பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியானது. இப்போ பிரியாணி பொடி சேர்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. இப்போ இடியப்பமும் காய் ரெடியாக இருக்குது. இப்போ இதை கலக்க போகிறோம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆவியில் வெந்தனால இடியப்பம் நல்லது, காய்கறியும் உடம்புக்கு நல்லது. இது ரெண்டையும் சேர்க்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. தேங்காய் துருவல் போட போகிறேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு வெஜ் இடியப்பம். வெஜ் இடியப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.